இன்னைக்கு ஃப்ரைடே 4:30க்கு எழுந்தேன். எப்போவுமே நான் 5:30க்கு தான் எழுந்து என்னோடய ஒர்க் பண்ணுவேன். இன்றைக்கி 4:30க்கு எழுந்த காரணம், எனக்கு இன்றைக்கி 5th மந்த் அனானமல் ஸ்கேன் இருக்குது. டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகும், ஸோ பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காலையில் எழுந்து கிருத்திக் வந்து 9:30க்கு தான் ஸ்கூலு. கிருத்திக்கு எனக்கு வந்து 8 o'clock வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து சமையல்லாம் காலையில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிருத்திக் வந்து ஸ்நாக்ஸுக்கு சன்னா வந்து பண்ணி அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு அவனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி அவங்க அப்பாவை இங்கேயே வந்து இருக்க சொல்லிட்டேன். வந்து கேப் புக் பண்ணி இங்கேருந்து வந்து கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து புக் பண்ணிட்டேன் காலையிலே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் மட்டும் தனியாக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி பிளானு. அவர் வந்து 9:30க்கு கிருத்திகை ஸ்கூலில் விட்டுட்டு அவர் வந்து ஸ்கேனிங் பண்ணுற இடத்துல வந்துடுவார். இது வந்து 5th அனானமல் ஸ்கேனால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு இருக்கிறதுனால குழந்தைய கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறதும் வேஸ்ட்டு. அவனை ஸ்கூலில் விட்டுட்டா கூட அவங்க அப்பா போய் கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பாதி ஸ்கேனிங் 50% முடிஞ்சிடுச்சு. இன்னொன்று அடுத்த ஸ்கேனிங் பார்க்கும்போது பாப்பா குப்பரக்கா இருக்காங்க, ஸோ எதனா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 2 வாட்டி வந்து ரூமுக்கு ஸ்கேனிங் ரூம் போயிட்டு வந்து வாக் பண்ணி எப்பா படாத பாடுபட்டுட்டேன் இந்த வாட்டி. அப்பயும் குப்பரக்கா தான் படுத்துருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் காமிச்சிட்டாங்க. முடிஞ்சோடனே அவங்க அப்பாவை அனுப்பி கிருத்திகை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு நானே வந்து டாக்டர்கிட்டலாம் பேசிட்டேன். ஸோ பாப்பா நல்லபடியாக இருக்குது. 5th மந்த்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்குன்னு சொன்னோடனே நான் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.